ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, ரோட்டோரம் என்னென்ன கீரைங்க கிடைக்குது, என்னென்ன செடிங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அதை பறிக்க தான் நம்ம கிளம்பிட்டோம். நான் பறிச்சுட்டு என்னென்ன கீரைங்க நமக்கு கிடைக்குதுன்னு காட்டுறேன் வாங்க. எது நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா துத்தி கீரை. இது மூலம் இருக்கிறவங்க சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பூ இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். அதோட காய் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் இதோட காய். இது கீரை, நம்ம துத்தி கீரை பறிச்சிக்கலாம். இந்த மூலத்துக்கு மட்டும் சாப்பிட்ணுமா தெரியல. இதெல்லாம் நிறைய பயன்லாம் இருக்குது இது துத்தி கீரையில். ஆனால் நம்ம வில்லேஜில் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். எனக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் இது சமைச்சு சாப்பிடுவோம். இது எங்கேனாலும் இருக்குங்க ரோட்டோரம் நிறையா இருக்குது. தெரியுனா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சுற்றி பூ இலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இலை ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதை நாயுருவி சொல்லுவாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா காயில் வச்சுச்சு போடுது, நம்ம கையே வைக்க முடியாது. இது முள் இருக்குது. இதோட இலை பாருங்கள். இதில் பூ காணும். பூ வயல் கலரில் இருக்கும். அது பூ காணும். நம்ம இப்போ இந்த இலை பறிக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம கீரைங்களாம் பார்த்து தான் பறிக்க போகிறோம். ஆனால் இது நாயுருவி செடி. இதுவும் ஒரு மெடிசன் சம்மந்தமான செடி தான், சாப்பிட்லாம். இது இன்னும் டீட்டெயிலாக தெரில, அதால் நம்ம தெரிஞ்சுக்கின்னு இது இன்னொரு நாளைக்கு வீடியோ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா தும்பை செடி. இது பார்த்திங்கன்னா சளிக்கு நம்ம எல்லா பண்ணைக்கீரைலாம் பறிச்சுட்டு வருவாங்க. அப்போ அது கூட இந்த கீரையும் ஒரு சிலது போட்டு அப்போலாம் கடைவாங்க. அப்போ தான் நமக்கு சளி பிடிக்காது. ஏன்னா பண்ணைக்கீரை வந்து சீதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அது கூடவே இந்த கீரையும் போட்டு சாப்பிடுவாங்க. இது தும்பை செடி. சமைக்க போகிறதில்ல, அதால் இது நான் உங்களுக்கு காட்டுறேன். கீரை மட்டும் காட்டுறேன். இதுவும் கீரையோடு சமைச்சு பண்ணைக்கீரையோடு சமைச்சு சாப்பிடுவாங்க. இது ஏதோ ஒரு செடிங்க, என்ன செடின்னு தெரியல. இது பேர். பூ வந்து நல்லா அழகாக இருந்தது பாருங்கள், எல்லோ கலரில். அதுக்காக சும்மா அப்படியே வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா 2 கீரை தான் எடுத்தேன். அப்புறம் கீரை எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு ஒரு மெடிசன் ஒன்று வந்தது டெலிவரி. அதுக்காக போயிட்டேன் நான் வாங்கிறதுக்காக. சரி, அப்படியே வீடியோ காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற வழியில் அப்படியே சும்மா காட்டிட்டு போயிட்டேன். இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக நல்லா எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் ஆனதால் நான் பாதியிலே எடுத்துட்டேன். ஒரு 2 கீரை தான் காட்ட முடிஞ்சது. இன்னும் நிறைய கீரைங்க இருக்குது நமக்கு தேவையான செடிங்க. நான் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.